ஹலோ. ஹலோ. ஹலோ ராவன், கேக்குதா? சொல்லு ஆர்த்தி. எப்படி இருக்க? என்ன பண்ற? ஏன் ஃபோனே எடுக்க மாட்ற? ஃபோன் நாட் ரீச்சபிள். ரீசார்ஜ் பண்ணுங்களா? தான் இல்லையே, இனி ஒரு மாசமா என்கிட்ட பேசுறதே இல்லை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க என்கிட்ட மாட்ற. பேலன்ஸ் இல்லாதலாம் சரியாக கால் பண்ண முடியும். இரு இரு, என்னோட ஃபோனை வந்து வேணும்ன்ட்டு நீ எடுக்க மாட்ற. அப்படியே நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாலும் கட் பண்ணி விடுற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸி பிஸின்னு வருது. சரின்னு மெசேஜ் பண்ணால் பார்க்குற, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. அப்போ என்ன அர்த்தம் தான் சொல்லு. ஒன்றும் அர்த்தம் இல்லை. இப்போ எதுக்கு கால் பண்ண? இப்போ எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன காரணம்? உன்னைய ஆமாம், ஒரு மாதம் ஆகுது. நீ நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன ஏதுன்னு கூட நீ என்கிட்ட கேட்கல, ஒரு வார்த்தை கூட. அப்போ என்ன அர்த்தம்? என்னை பிடிக்கலையா, இல்லை என் மேலே ஏதாவது ஒரு தப்பு இருக்கா? எதாக இருந்தாலும் சொல்லு, சொன்னால் தானே தெரியும். நீ ஒரு மாதமாக என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எப்படி இருக்கேன்னு கூட நீ ஒரு வார்த்தை கேட்கல. நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுறேன்னு கேட்டாலும் அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. ஃபோனும் எடுக்க மாட்டேற. எப்படி எதுக்காக விடணும்? எதுக்கு விடணும்? விட்டுடு. கால் பண்ணா எடுக்கலாம், விட்டுடு. எதுக்கு விடணும்? அவாய்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் என்னவா? அப்போ வந்து நீ என்னை லவ் பண்ணுறதுலாம் 3 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆமாம், 3 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணோம்ல. யார் வந்து லவ் சொன்னது? எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அவ்வளோதான். பிடிக்கலையா? ஆமாம். ஏன், என்ன பிடிக்கல? என்ன காரணத்தினால பிடிக்கல? ஏன் வேற யாரையாவது லவ் பண்ணுறியா? அப்போனா வேற யாரும் இல்லை. அப்போ பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். அப்போ 3 வருஷம் லவ் பண்ணது, எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணது, நான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன்னு சொன்னது, இப்போ இதெல்லாம் வந்து பொய்யா? அதெல்லாம் பொய்யெலாம் இல்லை, உண்மைதான். அப்போ இப்போ நீ வந்து வேண்டாம், பிடிக்கலன்னு அசால்ட்டாக சொல்கிற. என்ன காரணம்னாச்சும் தெரியுமா உனக்கு? என்ன காரணம்னாச்சும் சொல்லணும்ல. நவீன் எனக்கு தெரியும். நவீனை பற்றி இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்? நானும் பார்க்குறேன், உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மாசமா காரணமே நவீன் தான். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுது. நீ சொல்லவே வேணாம். ஏன்னா நவீன் கூட தான் நீ ஒரு மாசமா சுற்றிக்கிட்டு இருக்க. ஆமாம், சுற்றிட்டு தான் இருந்தேன். அவன் வந்து என்னை வந்து தப்பாக சொல்லியிருக்கிறான். இந்த பொண்ணோட பேசாத, இது பண்ணாத. உன்னை பற்றி ஒரு வார்த்தையோட தப்பு கிடையாது. இரு, அவன் ஏதோ என்னை பற்றி சொல்லி கொடுத்துருக்கான். அதனால நீ அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு 3 வருஷமா லவ் பண்ண பொண்ணை வந்து நீ இப்போ அசால்ட்டாக தூக்கி போடுற. கேட்டால் அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல, விட்டு போக வேண்டியதானங்கிற. விட்டு போகிறதுக்காக எதுக்கு நீ லவ் பண்ண? நான் அப்போவே ஃப்ரெண்டாக இருக்கலான்னு தானே சொன்னேன். நீ என்ன சொன்ன? நான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன், நான் பார்த்துக்குவேன். அப்போ பிடிச்சிருந்தது, இப்போ பிடிக்கல. இப்போ பிடிச்சிருக்கு, அப்போ பிடிக்கலன்னு இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசுகிற? நீ ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துருக்கணும்ல. இப்போ வந்து நீ இப்படி பேசினா என்னால் எப்படி மாற்றிக்க முடியும்? அப்போ நான் ட்ரூவாக உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன அர்த்தம்? இந்த பாரு, சீரியஸாக இந்த மாதிரி வந்து ஒரு இதாக பேசக்குள்ள இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது, விளையாட்டுக்கு பண்ணுறதுலாம் பண்ணாத. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு மாதம் என்ன ரியல்? என்ன ரியல்? நான் நவீனை லவ் பண்ணுறேன், தெரியுமா தெரியாதா? நவீனை லவ் பண்ணுறியா? ஆமாம், நவீன்கிட்ட உடனே கேளு. நான் அவனுக்கு ப்ரொப்போஸே பண்ணி. ஏன்னா லூஸ் மாதிரி பேசுகிறேன். 3 வருஷமாக என்ன லவ் பண்ணிட்டு இருக்க. பண்ணலாம், நவீனை லவ் பண்ணுறேன், நவீன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, நீ நவீன்கிட்ட வேணா போய் கேளுங்கிற. என்ன அர்த்தம்? இந்த விளையாட்டு இப்போ தேவையா? சொல்லு. எனக்கு நல்லா தெரியுது, நவீன் ஏதோ என்னை பற்றி சொல்லியிருக்கான். நீ அவன் பேச்சை கேட்டுட்டு ஆடுற, இல்லை நீ வேற யாரையாவது லவ் பண்ணுற. என்ன உண்மையோ அதை சொல்லு. சீரியஸாக நான் நவீனை தாண்டி லவ் பண்ணுறேன். நான் நம்புற மாதிரி இல்லை. சரி, நம்ப அடிப்போம். இதுக்கப்புறம் கால்லாம் பண்ணாதான் நான் பேசுவோம். கால் எடுத்தா கூட நான் நவீன் கூட தான் இருப்பேன், நவீன் கூட தான் ஊரை சுற்றுவோம், நவீனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அது மொத்தம் போதுமா? நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா, புரிஞ்சா? அப்போ எதுக்கு அப்புறம் என்ன லவ் பண்ண? அதாண்டி சொல்கிறேன் நான். அப்போ எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, இப்போ நான் பிடிக்கல. இப்போ எனக்கு என்னடி தனி ஈர்ப்பு வந்துட்டு நவீன் மேலே, புரியுதா? அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது வேற மாதிரி இருக்கு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன லூஸ் மாதிரி பண்ற? இது மாதிரி வந்து பண்ற. எப்படி நீ வந்து ஏன் நவீன் பையன் நவீனாவா? இது பொண்ணை தான் வந்து நவீன்ங்கிறியா? பையனை சொல்கிறேன் நான். நவீன்ன்றது என் ஃப்ரெண்டு, என் கூட இருப்பான்ல, நீ பார்த்துருக்குறல்ல. தெரியும். நீ இப்போ ஒரு மாசமா அவன் கூட தானே சுத்திக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற. அவன் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அதான் நீ அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்போ ஆடுற போல. இங்க பாரு, கால் பண்ணாத மெசேஜ் பண்ணி நான் தேவையில்லாம பேசல ராவன். எனக்கு ஒரு முடிவு சொல்லு, அவ்வளவுதான். 3 இயர்ஸா லவ் பண்ணிக்கலாம். பிரேக்கப்பா? ஆமா. ஓ, இப்போ அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ நான் வேணாம்.
நீ யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ற, இப்ப அந்த பொண்ணு வந்தது உனக்கு சத்தியமா முக்கியமா போயிட்டு. யாரையுமே லவ் பண்ணல, உன் மேல சத்தியமா. நான் நவீனை தவிர யாருமே லவ் பண்ணல. என்னது உன் இஷ்டத்துக்கு நீ சொல்லிக்கிட்டே இருக்க, நவீன் லவ் பண்றேன்ட்டு. அவனே என்ன லவ் இப்பயும் நான் இதா பண்றான், சொல்லிட்டு அவனே இருக்கேன், நீ என்ன லவ் விளையாட்டு பண்றான். ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவனும் லவ் பண்றானா? ஆமா, இது என்ன, இது எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்படி நீ புரியலன்னா விட்டுட்டு அவ்வளவுதான் சொல்லுவோம். நீ நீ என்ன இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இது நீ உண்மையை சொல்றியா? என்னால் நம்ப கூட முடியல. நம்பலன்னா போ, இதுதான் ரியாலிட்டி. நான் சொல்றது சொல்லிட்டேன், என்னுடைய மனசுல சரி இருக்கிறத நான் ஓகே, நான் சொல்லிட்டேன். நவீன்ட்ட நான் இது பண்ணி கேட்டுக்கிறேன். அப்ப சரி சரி, தெரியும்ல. பாய் பாய். அப்ப தெரியல, எதுக்கு பாய் பாய்னு கட் பண்ற? நவீன் கால் பண்றான் வை. ஆ, நவீன் கால் பண்றான் வை. இங்க பாரு, நான் அவன்கிட்ட நான் அப்ப நவீன் சரி வீட்டுக்கு சரி, போறேன். பாய் பாய் பாய். நான் நவீன் வீட்டுக்கு போறேன். நவீன் விட்டு போய் யார் விட்டு பாய் பாய் பாய்.